ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் விளைவுகளை பவர் பாயிண்ட் மூலமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துரைத்து வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்தியா முழுவதுமே உள்ள அனைத்து கட்சிகளுமே உற்று நோக்கும் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் 5 முக்கிய பிரச்சனைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துரைத்து வருகிறார். இந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து உங்களிடம் விளக்கம் இருந்தால் நீங்கள் கூறலாம். பத்மநாபன், இன்றைய தினம் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதலை நடைபெற்று வரும் கூட்டத்தில், அதாவது கேரளா மாநில முதல்வர் அதாவது பினராயி விஜயன் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ராவத் ரெட்டி மற்றும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் மற்றும் அதே போல கர்நாடகா மாநில முதலமைச்சர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்றது. 63 கட்சிகள் கலந்து கொண்டிருந்தது. அப்போது மறுவரை தொடர்பான கூட்டு நடவடிக்கை கூட்டமானது நடத்தப்பட வேண்டும் என தீர்மானமானது ஏற்பட்டது. இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த அழைப்பை தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக முதல் கூட்டு நடவடிக்கை கூட்டமானது சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிசி சோலா, அதாவது நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதாவது பவன் கல்யாணி ஜனசேனா கட்சி சார்பாக மக்களவை உறுப்பினர் விஜய் ஸ்ரீனிவாஸ் கலந்து கொண்டிருப்பது மிகவும் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற மறுவரை தொடர்பாக தென் மாநிலங்களில் ஒதுக்கக்கூடிய அதாவது அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சுமார் 20க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் 24 பேருக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது இந்த கூட்டத்திற்கான முக்கிய தீர்மானமான தொடர்பாக அவர் தனது உரையினானது அதாவது உரையாற்றியிருந்தார். குறிப்பாக நீண்ட ஆண்டு காலமாக மணிப்பூர் பற்றி வருகிறது, இதற்கான அதாவது நீதிக்கான குரல் புறக்கணிக்கப்படுகிறது எனவும், அதே போல அந்நாட்டின் வலிமை போதிய அரசியல் வலிமை இல்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அதாவது பெண்கள் அதிகார அதாவது அடைவதில் பின்னடைவு, அதே போல மாணவர்கள் வாய்ப்பை இருப்பார்கள் எனவும் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நம்முடைய பண்பாடு ஆபத்தை சந்திக்கும் என்றும் சமூக நீதி பாதிக்கப்படும் என்றும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இது தொடர்ந்து அதாவது ஏற்கனவே அதாவது தன் தொகுதி மறுபரிசீலனை கடைபிடிக்கக்கூடிய ஜனநாயகத்தின் நடவடிக்கையில் நிறைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதாவது பண்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை நாம் இழக்கக்கூடும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தெரிவித்திருந்தார். அவரது உரையை கேட்கும் வகையில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கேட்கும் வகையில் அதாவது டிரான்ஸ்லேஷன் கருவிகளும் அதாவது இங்கே அமைக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பேசிய உரையை தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதாவது தனது ஆங்கில உரையில் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தின் கருத்தானது இந்த மத்திய அரசு இந்த மறுபரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த இதை அதாவது திரும்ப பெற வேண்டும் என்றும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதுக்காக இந்த கூட்டமானது இந்த மறுபரிவர்த்தனை செய்வதனால் என்னென்ன மாதிரியான அதாவது ஆபத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தென் மாநிலங்களில் சந்திக்கப்படும் எனும் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் அதாவது ஏற்கனவே மத்திய அரசில் இருந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதிகளானது ஒதுக்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளாக நிலவி வருகிறது. ஆனால் இந்த
தொகுதி பரிவர்த்தனை மூலமாக அதாவது செய்வதனால் தமிழக மட்டுமல்லாமல் தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதாவது தொழில்நுட்பமானது குறைபடுவதால் அந்தந்த மாநிலங்களுடைய குரலானது நசுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் அதாவது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆனதும் நடைபெறுவதற்காகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த மறுபரிவர்த்தனை தொடர்பாக அடுத்த கட்டமானது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுமானது இதில் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த மத்திய அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் அதே போல அமித்ஷா தன் வாய்மொழி உத்தரவாக இந்த மறுபரிசீலனையானது செய்யப்பட மாட்டாது என தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மத்திய அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அதாவது தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.